கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். வழக்கமாகவே தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்ட நிகழ்ச்சியை நமக்கு நற்செய்தியாக கொடுப்பது வழக்கம். காரணம், இது தவக்காலத்தை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாகவும் ஒரு முன் சுவையாகவும் நமக்கு காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனை காட்சியை நாம் வாசித்தோம். இதனோடு தொடர்புடைய 2 வாசகங்களையும் நாம் சேர்த்து இன்றைக்கு இறை செய்திக்கு செவிமடுக்க அன்போடு உங்களை வேண்டுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு கற்பனை. ஒரு தாய் ஒட்டகம் இருக்கிறது. தன்னுடைய மகன் குட்டி ஒட்டகத்தோடு அது பேசிக்கொண்டிருக்கிறது. குட்டி ஒட்டகம் கேட்டதாம், அம்மா, மற்றவர்களை போன்று இல்லாமல் நாம் சற்று வித்தியாசமாகவே இருக்கிறோம். நம்முடைய கால்களை பாருங்கள், ஏன் மற்றவர்களை போன்று இல்லாமல் நமக்கு ஒரு வித்தியாசமான உயர்ந்த கால்கள் இருக்கிறது? அதற்கு அந்த தாய் ஒட்டகம் சொன்னதாம், நம்முடைய கால்களுக்கு கீழே 3 குளம்புகள் இருக்கிறது. மற்ற மாடு, ஆடு இதுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா 2 வெடிப்பு விட்ட வகையிலே இருக்கும். ஆனால் இதற்கு மட்டும் 3 இருக்கும். சிங்கம், புலி, கரடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரவுண்டாக இருக்கும், அதில் நகம் இருக்கும். ஆனால் இந்த ஒட்டகத்திற்கு மட்டும் இந்த 3 கிளிப் மாதிரி இருக்கும். வயதானவர்கள் ஒரு குச்சி வச்சு அல்லது கோல் ஊன்றி நடக்கின்ற பொழுது வழுக்காமல் இருப்பதற்கு 3 சக்கரங்கள், 3 பிடிப்புகளை வைத்திருப்பார்கள். அதே போன்றுதான் இந்த தாய் ஒட்டகம் சொன்னதாம், மகனே, நாம் எப்பொழுதும் மணலிலே நடக்க வேண்டும். எனவே அவ்வாறு நடக்கின்ற பொழுது மணலிலே நம்முடைய கால்கள் பொதிந்து விடாமல் அதை பிடிப்பிற்காக வேண்டி நமக்கு இப்படி அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னதாம். அப்படியா? சரி, நமக்கு மட்டும் ஏன் நம்முடைய கண்களிலே மேல் இருக்கக்கூடிய அந்த கண் மூடி, கண் இமை இதையெல்லாம் பெரிதாக இருக்கிறதே, மற்ற விலங்குகளுக்கு அவ்வளவு பெரிதாக இல்லையே? யானை மிகப்பெரிய ஒரு உருவம், மிகப்பெரிய ஒரு விலங்கு. அதற்கு கண் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் சின்ன கண்ணு தான் இருக்கும். எனவே நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கண் மூடி இருக்கிறது என்று கேட்டதற்கு, மகனே, நாம் எப்பொழுதும் பாலைவனத்திலே இருப்போம். திடீரென்று சூறாவளி காற்று வீசினால் மண் அப்படியே வந்து நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளும். எனவே நாம் மண்ணுக்கு பயந்து நம்முடைய கண்களை பாதுகாப்பதற்காக இவ்வளவு பெரிய ஒரு கண் மூடியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியா? சரி. இப்படியாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த மகன் ஒட்டகம் கடைசியாக கேட்டது, அம்மா, நமக்கு மட்டும் ஏன் முதுகிலே இவ்வளவு பெரிய உயரமான ஒரு மேடு? வேறு எந்த மிருகத்திற்கும் அப்படி அல்ல, மாட்டிற்கு கூட இருக்கிறது. ஆனால் நமக்கு இருப்பது போன்று அவர்களுக்கெல்லாம் இல்லையே, ஏன் என்று கேட்டதாம். மகனே, நாமெல்லாம் பாலைவனத்தில் இருக்கின்றோம். அங்கே தண்ணீர் கிடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த பாலைவனத்திலே உணவு கிடைப்பது என்பது மிக அரிது. எனவே பல நாட்கள் நாம் தண்ணீர் கொள்ளாமல், உணவு உண்ணாமல் நம்மையே பாதுகாத்து கொள்கின்ற, முன்னெச்சரிக்கையாக சேமித்து வைத்துக் கொள்கின்ற ஒரு சேமிப்பு இடம்தான் அது. எனவே நமக்கு தேவையான நேரத்திலே தண்ணீரும் உணவும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமைத்திருப்பதுதான் அந்த முதுகின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த மேடு. இப்படியாக இந்த தாய் ஒட்டகம் விளக்கம் கொடுத்தது. இறுதியாக அந்த மகன் ஒட்டகம் கேட்டதாம், சரிமா, இதெல்லாம் பாலைவனத்தில் இருந்தால் பரவாயில்ல, நாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ வண்டலூர் ஜூவில் இருக்கிறோமே, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? எந்த மண்ணு நம்மளை தாக்க போகிறது? எந்த ஒரு உணவு நமக்கு கிடைக்காமல் போகிறது? வேளாவேளைக்கு கரெக்டாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்களே, எதுக்கு நமக்கு இருக்கிறது என்று அந்த சிறிய ஒட்டகம் கேட்டதாம். அன்புக்குரியவர்களே, அதோடு
இந்த நிகழ்ச்சி முடிகிறது. இதை இந்த சோதனை காட்சியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏன் இந்த வித்தியாசமான ஒரு அனுபவம்? இந்த ஒட்டகம் பாலைவனத்தில் இருப்பதற்கு ஏற்ற தகவமைப்பு கொண்டதாகத்தான் அது மிருக காட்சி சாலையில் இருந்தாலும் இருக்கிறது. எனவே இந்த பாலைவன அனுபவத்தை பாலைவனத்திற்குத்தான் சென்று அனுபவிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. வண்டலூர் ஜூவிலே இருந்தாலும் கூட பாலைவனத்திற்கு ஏற்ற தகவமைப்பு கொண்ட ஒரு உடல் அமைப்பை இந்த ஒட்டகம் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, இந்த பாலைவன அனுபவம் பெறுவதற்கு நாமும் பாலைவனத்திற்கு ராஜஸ்தான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயே இந்த பாலைவன அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி? பாலைவனம் என்பது ஒரு இயல்பான ஒரு இயற்கையான ஒரு சூழல். இந்த இயல்பான இயற்கையான சூழலை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆன்மீக அடையாளமாக காட்டுகின்றார். எனவே பாலைவனம் என்று சொன்னால் பாலைவனம் என்று நாம் உண்மையிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக அது ஒரு அடையாளம், ஒரு ஒப்புமை. இப்படித்தான் ஆண்டவர் இருந்தார், இந்த இடத்திலே இப்படி நிகழ்ந்தது, நமக்கும் இப்படி இந்த காலகட்டத்திலேயும் தொடர்ந்து இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த பாலைவனம் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இரண்டு வகையான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, பாலைவனம் என்று சொன்னால் தனிமையான ஒரு இடம். பாலைவனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாலைவனத்தை பார்த்தவர்கள் தெரியும், எகிப்து அந்த இடத்திற்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணு கெட்டிய விதத்திலே ஒன்றும் இல்லை, ஒரு ஜீவராசி கூட கிடையாது, ஒரு பச்சை புல் பூண்டு கூட அங்கே கிடையாது, தண்ணீர் கண்டிப்பாக கிடையாது, கண்ணு கெட்டிய தூரத்திலே எல்லாம் மணல் தான். அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையான தனிமையான ஒரு இடம்தான் பாலைவனம். இங்கே மார்க்க நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு 40 நாள் அவர் பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அங்கே அவருக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், கொடிய மிருகங்களால் அவர் சோதிக்கப்பட்டார். மிருகங்கள் சூழ்ந்த ஒரு சூழலை அங்கே நமக்கு காட்டுகின்றார். இந்த இரண்டும் தான் மிக முக்கியமான அடிப்படையான அர்த்தங்களாக இந்த பாலைவன அடையாளம் நமக்கு இன்றைக்கு காட்டுகிறது. முதலிலே பாருங்கள், தனிமையான வெறுமையான ஒரு இடம். இது உண்மை. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்ட ஒரு இடம் என்று ஒரு மலை உச்சியிலே இருக்கிறது. அந்த உச்சிக்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை. அதை எப்படி ஏறி செல்வது என்று இன்றைக்கே தெரியவில்லை. அன்றைக்கு எப்படித்தான் சென்றிருப்பார்கள் அதுவும் தெரியவில்லை. மிக உயர்ந்த ஒரு இடம். அப்படி என்றால் நிச்சயமாக எந்த ஒரு மானிட பிறவியும் அங்கே செல்ல முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்படி தனிமையாக இருப்பதுதான் இந்த பாலைவனம். அன்புக்குரியவர்களே, ஏன் அங்கே ஆண்டவர் இயேசு சென்றார் என்றால், இறைவனோடு தனிமையில் இருப்பதற்கும் இறை தந்தையோடு அவர் பேசி தன்னுடைய பணியை துவங்குவதற்கும் ஒரு தகுந்த ஒரு முன் தயாரிப்பாகத்தான் அந்த பாலைவனம் இருக்கிறது. தனிமை, இறைவனோடு இருக்கின்ற அந்த வெறுமையின் உண்மையைத்தான் இன்றைக்கு முதல் கருத்தாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இந்த தவக்காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பாலைவன அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இதற்காக நான் முன்னமே சொன்னேன், ஒட்டகம் பாலைவனத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டகம் அந்த ஜூவில் இருந்தாலே அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நமக்கு தெரியும். நாமும் அவ்வாறே இந்த பாலைவனம் என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே செல்ல வேண்டும். அந்த உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற அந்த உண்மையான வெறுமையிலே, முழுமையான அந்த நிறைவிலே இறைவனோடு இருக்கின்ற நேரத்தை தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த பாலைவன அனுபவம் அவருக்கு தேவையானதாக இருந்தது என்று சொன்னால், அவர் இப்பொழுது திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை பெற்றுவிட்டார். அந்த திருமுழுக்கு அருட்சாதனத்தை பெற்று எழுகின்றார். தூய ஆவியின் துணை கொண்டு இப்பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காணப்போகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் என்று சொன்னால், 33 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோரோடு இருந்தார்.
3 ஆண்டுகள் முழுமையாக தனது பணியை செய்தார். இந்த 3 ஆண்டு பணியை இப்பொழுது துவங்குகின்றார். அவ்வாறு அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது, இவரே நண்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தை கடவுளால் அவர் பிரகடனப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு, இவர் இப்பொழுது தந்தையின் துணையோடு தூய ஆவியாரினுடைய பலத்தோடு தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். இந்த பணி எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு முன் சுவையாக அவருடைய அந்த பாலைவன அனுபவம் என்பது தேவைப்படுகிறது. இறை தந்தையோடு இருக்கின்ற அந்த இறை உறவு என்பது தேவைப்படுகிறது. தூய ஆவியானவருடைய பலம் அவருக்கு தேவைப்படுகிறது. எனவே இந்த 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து இறை தந்தையோடு அவர் இணைந்து இருந்தார். இந்த 40 நாட்களும் அன்புக்குரியவர்களே, நாமும் இறை தந்தையோடு இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் முதல் கருத்து. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஜெபிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன், மதியம் உணவு உட்கொண்ட பிறகு ஒரு ரவுண்ட் அடிப்பேன். அதில் பல பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு பாரதி பூங்காவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்ருவேன். அவர்களுக்கு அது புரியுதா புரியலையா தெரியல. ஆனால் நாம் கண்டிப்பாக அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். கும்பலாக உட்காந்துக்கிட்டு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பெரிய உலகமாக ஆராய்ச்சி இங்கே பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கே இடமா? அது எங்கேயே பண்ணலாமே. வெளியே அனுப்பிடுவேன், ப்ளீஸ் கோ அவுட். அதனால் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் என் மேலே எரிச்சல் அடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற முறையிலே கண்டிப்பாகவே சொல்லிவிடுவேன். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள். அவன் இதயம் இல்லாமல் கூட வாழ்ந்துருவான். இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் அவனால் வாழவே முடியாது. மூச்சே உடலைனாலும் பரவாயில்ல, அந்த மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், அப்படியே உட்காந்துருப்பான். அந்த மாதிரிலாம் கும்பல் இங்கே இருக்கும். ஆனால் ஒருத்தரை மட்டும் நான் பார்ப்பேன், ஒரு ஃபேன் போட்டுட்டு உட்காந்துருப்பார். தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படியே இருக்கிறார். 1 மணி நேரம் அப்படியே இருந்து தூங்குறவர் இருந்தால் தோப்புன்னு விழுந்துருவார். அவர் தூங்குற மாதிரி தெரியல. அவர் அவ்வளவு ஒரு நிசப்தமாக அமைதியாக, இந்த மாதிரி சத்தம் இருந்தாலும் கண்களை மூடி அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றார். அதை நான் உணர்கிறேன். அது எப்படி அவருக்கு சாத்தியமாகிறது, என்ன செய்கிறார், என்ன பணி செய்கிறார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்திலே அவர் 1 மணி நேரம் அவர் அமர்ந்து அந்த இறைவனோடு இருக்கின்ற அந்த அனுபவம் பெறுகிறார். அதுதான் தவக்காலத்தில் இன்றைக்கு நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு தனிப்பட்ட நேரத்தை தேடுவோம். ஆண்டவர் இயேசு சொன்னது போன்று பிறர் பார்க்கின்ற விதமாக அல்ல, ஒரு மூலையிலே அமர்ந்து அவர் ஜெபிக்கின்றது போன்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே செல்ல வேண்டும். அதுதான் பாலைவனம், அதுதான் தனிமையான இடம். அங்கேதான் இறைவனை நாம் பார்க்க முடியும், அவரோடு உரையாட முடியும், அவரோடு இணைந்து இருக்க முடியும். அந்த தனிமை அனுபவம், இறை உறவு, அந்த அனுபவம் தான் முதலிலே தேவைப்படுகிறது. அதுதான் பாலைவனம். இரண்டாவதாக, பாலைவனத்தில் என்ன இருக்கிறது பாருங்கள். அங்கே பலவிதமான கொடூர மிருகங்கள் இருப்பதை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த கொடூர மிருகங்கள் எதற்காக என்று சொன்னால், இந்த கொடூர மிருகங்கள் நம்மை தாக்குவதற்காக இருக்கின்றன. அதுதான் சோதனையினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த உலகம் என்பது, இந்த அனுபவம் என்பது சாதாரண எளிமையான லகுவான ஒன்று அல்ல, மாறாக சவால் நிறைந்தது. நாம் சந்திக்க வேண்டிய, சமாளிக்க வேண்டிய பலவிதமான துன்ப கஷ்டங்கள் இருக்கக்கூடியது. எப்படிப்பட்ட மிருகங்கள் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு வலிமை நமக்கு வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சோதனையை பாருங்கள். 3 சோதனைகள். ஒன்று, இயல்பாக எல்லா மனிதருக்கும் உள்ள பசி. இன்னொன்று, இயல்பாக எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு ஆசை. 3, இயல்பாக எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய அளவு கடந்த கடவுள் நம்பிக்கை. இதனால் பல நிலைகளிலே நாம் இறைவனை கூட நாம் மறக்கின்ற நிலை. இந்த ஒரு வகையிலே தான் அன்புக்குரியவர்களே அவருக்கு இந்த சோதனை நிகழ்ந்தது. ஆனால் இயேசு எந்த சோதனையிலும் விழவில்லை. எல்லா சோதனைகளிலும் ஆண்டவர் வெற்றி கொண்டார், அவர் மேற்கொண்டார். கடவுளின் வார்த்தையினால் அந்த சோதனைகளை மேற்கொண்டார். இதுதான் மிக முக்கியம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இறை வார்த்தையை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் பிரகாரமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நாம் சமாளிக்க, நாம் சந்திக்க, நாம் சரி செய்ய மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
நாம் இறை வார்த்தையின் வல்லமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், வலிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 சோதனைகளையும் பாருங்கள். இது பாலைவனத்திலே அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்பட்ட பல்வேறு கஷ்டங்கள், எதிர்ப்புகள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இதே சோதனைகள் தான் இன்றைக்கும் நமக்கும் வருகிறது, நம்முடைய வாழ்விலே நடக்கிறது. ஆனால் இவைகளையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தை நமக்கு துணையாக இருக்க வேண்டும், தூய ஆவியானவர் நமக்கு பலமாக இருக்க வேண்டும், தந்தை கடவுளோடு இருக்கின்ற அந்த இணைவு உறவை நாம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி இருந்தால் எல்லாவற்றையும் நாம் சமாளிக்க முடியும், சோதனைகளை வெல்ல முடியும் என்பது நமக்கு உணர்வு இந்த நிகழ்ச்சி எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொல்கிறார், வாழ்வோ சாவோ பணியோ பிணியோ பசியோ பட்டினியோ எனக்கு எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பினின்று என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறாரே, அதுதான் எந்த சோதனையாக இருந்தாலும் என்னை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை அங்கே ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். எனவே அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைக்கு இந்த பாலைவன அனுபவத்திற்கு இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பாலைவன அனுபவம் என்பது 2 கருத்துக்களை கொண்டது. ஒன்று, இறைவனோடு இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவு, ஜெபம். இதிலே நாம் இறைவனோடு இருக்கின்ற அந்த அந்யோன்யமான ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். 2, இந்த உலகிலே வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் மேற்கொண்டு இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக எப்பொழுதும் சோதனைகளை வென்று இறைவனோடு இருக்கின்ற அந்த பலம் பெறுகின்ற ஆற்றலைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே தான் ஜெபம், தவம், பிறரன்பு காரியங்கள் எல்லாம் இதன் அடிப்படையிலே அமைகிறது. சுயநலம் போய் பாவம் விலகி அங்கே புண்ணியம் வருகிறது, பிறநலம் மலர்கிறது, இறை உறவு அங்கே வருகிறது. அதுதான் உயிர்ப்பு, அதுதான் மறுவாழ்வு. அத்தகைய ஒரு உயிர்ப்பை நமது இலக்காக கொண்டு இந்த தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த தவக்காலத்தை அனுசரிப்போம். நம்முடைய தவ முயற்சிகள் எல்லாம் நம்மை மாற்றி ஆண்டவருக்கு அந்த அற்புதமான வல்லமையை கொடுத்து அவருடைய பணியை தொடங்கி வைத்தது போன்று நம்முடைய வாழ்விலே புதியதொரு வாழ்வை ஒரு விளக்காக தூண்டி நம் வாழ்வை வளம் பெறச் செய்வதாக. ஆமென்.